வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனலில் NCERT ஃபிசிக்ஸ் 11th அண்ட் 12th எல்லா எக்ஸசைஸையும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அதே போல் NCERT எக்ஸம்ப்ளர்ன்ற கொஷனுக்கும் சொல்யூஷன்ஸை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன் as well as entrance examinations. Please subscribe and follow. In the question, moving charges அப்படின்ற chapter 12th standard physicsல question, a circular coil பாப்போம். a circular coil of 30 turns. Okay, number of turn கொடுத்தாச்சு. radius carrying a current of 6 ampere is இது ஒரு circular coil. radius carrying a current suspended vertically in a uniform magnetic field of 1 Tesla. அப்போ என்ன கொடுத்தாச்சு? n கொடுத்தாச்சு. number of turns 30 turns and radius கொடுத்தாச்சு 8 centimeter. ஓகே, மீட்டரா மாத்திட்டேன். current கொடுத்தாச்சு I equal to 6 ampere. magnetic field கொடுத்தாச்சு 1 Tesla. எல்லாம் டேட்டாஸ் கொடுத்தாச்சு. இதான் முக்கியம். the field makes an angle 60 degree to the field ன்னு கொடுக்கல, normal to the field. வெரி குட். ஏன்னா தீட்டான்றதை அவங்க கொடுத்துருக்காங்க 60. ஏன்னா இந்த டார்க்குக்கான ஃபார்முலா n b i a sin theta. டார்க் ஆன ரெக்டாங்குலர் காயில் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆனால் இங்கே என்னது? சர்க்குலர் காயில். அது சர்க்குலர் காயிலாக இருந்தாலும் ரெக்டாங்குலர் காயிலாக இருந்தாலும் என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஏரியா தான் முக்கியம். ஸோ டார்க்கான சர்க்குலர் காயிலுக்கு இதே ஃபார்முலா. ரெக்டாங்குலர் காயில் இர்ரெகுலர் ஏரியா. ஏரியா தெரிஞ்சால் நமக்கு போதும், மற்றெல்லாம் இந்த டேட்டாஸ் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கு? மேக்னிடியூட் ஆஃப் கவுண்டர் டார்க் தட் மஸ்ட் பி ப்ரிவென்ட் த காயில் ஃப்ரம் டேர்னிங். அப்போ டார்க்கான காயிலை கண்டுபிடிச்சா அதுதானே டார்க் டு ப்ரிவென்ட் த காயில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, அப்போ நம்ம calculate the magnitude of the torque தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். This torque should be applied to prevent the rotation of the coil. அவ்வளோதான். அப்போ எல்லா டேட்டாவும் கொடுத்தாச்சு. number of turns which is equal to 30. B magnetic field is 1 Tesla. 1 I 6 ampere. area of the coil இது சர்க்கிளாக இருந்ததுனால pi r square. pi into r squared 64 into 10 to the power of minus 4 into angle sin 60. இது தீட்டா என்னன்னா, தியரியில் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நார்மல் டு த காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பியும் ஏ வெக்டாரும் தான் ஆங்கிள். அப்போ இது நார்மலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நேராக sin 60 எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிச்சு. அப்போது sin 30 is √3/2. இதை வச்சு நீ கேல்குலேட் பண்ணேன்னா ஆன்சர் வில் பி 3.13 நியூட்டன் மீட்டர் வந்து சேரும் டார்க். சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். திஸ் இஸ் த டார்க் டு ப்ரிவென்ட் த ரொட்டேஷன். அதான், திஸ் இஸ் த டார்க் ஆக்ட் ஆன் த காயில். இதை ஸ்டாப் பண்ணாலும் இதே டார்க்கு நீ ஆக்ட் பண்ணணும். ஸோ கவுண்டர் டார்க்குன்னு கேட்டதுனால the same torque should be applied to stop it. Okay, would your answer change if the circular coil A were replaced by planar coil of some irregular shape that enclose same area? நான் இப்போ தான் சொன்னேன். The torque depends on many factors. Suppose if it is a circular or rectangle, அதே நம்பர், அதே b, அதே i, ஏரியா மட்டும் சேமாக இருந்தால் வெதர் இட் இஸ் அ சர்க்குலர் ஆர் ரெக்டாங்குலர் ஆர் இர்ரெகுலர், நம்பர் ஆஃப் டர்ன் சேமாக இருக்கணும், பி சேமாக இருக்கணும், ஐ சேமாக இருக்கணும், ஏவும் சேமாக இருக்கணும். எல்லா டேட்டாவும் சேம் தான்றான், எக்ஸப்ட் இர்ரெகுலர் ஷேப்புன்றான். ஏரியா சேமாக அது, ஆனால் ஏரியாவும் சேமுன்றாங்க. ஆல் த அதர் பர்டிகுலர்ஸ் ஆர் unaltered. தட் மீன்ஸ் டார்க் ரிமைன் சேம். ஷேப்பு பொறுத்து இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா என்க்ளோஸ்ட். ரெக்டாங்குலரோ ஸ்கொயரோ கியூபோ இர்ரெகுலரோ இட்ஸ் நாட் அ மேட்டர். இந்த டேட்டா எல்லாம் சேமாக இருந்தால் டார்க் வில் பி சேம்.